இது ஒரு உண்மையிலேயே ஒரு என்ன சொல்றதுன்னா நம்மளோட எலிக்சர் மிக்ஸ் ஒரு விசேஷமான ப்ராடக்ட். இது ஏன்னா நாம இது பிசினஸ் பண்றோம் அல்லது இதை நாம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற காரணம் கிடையாது. சொல்ல போனா ஒரு 1994 இருந்து இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அல்லது பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில நான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். குறிப்பா என்னுடைய கிளையன்ஸ் எல்லாமே அலோபதி டாக்டர்ஸ். அவங்களோட தொடர்பு இருக்கிறதுனால அவங்களுடைய ஆரோக்கியம், நான் ஒரு காலத்துல என்ன நினைச்சேன்னா டாக்டர்ஸ் அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா கூட பழகும்போது தான் தெரிஞ்சது ஆரோக்கியம் அவங்களுக்கு தான் மிகவும் குறைவு. அப்புறம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன காரணம் அப்படிங்கும்போது இவ்வளவு அறிவு இருந்துமே அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல, மெயின்டைன் பண்ண முடியல ஹெல்த்தை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு 2000க்கு மேலதான் தெரிஞ்சது என்ன காரணங்கிறது தெரிஞ்சது. அப்பதான் இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியும் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ள அந்த வந்த காலகட்டம் கூட சொல்லலாம். அப்போ 1998 99 அந்த காலகட்டத்திலிருந்தே இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியோட ப்ராடக்ட்ஸை நான் அதிகமா கேள்விப்படுவதும் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். அவங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணேன். நிறைய ஒரு எம்எஸ்டி ரமேஷ் சார் இப்ப சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்பீச் கேட்டு அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்களுடைய அந்த பெரிய பெரிய ஜாமவான்கள் தான் அதெல்லாம் அவங்கெல்லாம் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியிலையும் அந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலையும் பெரிய அனுபவம் மிக்கவர்கள், டாக்டரேட் படிச்சவங்க, பிஹெச்டி ஹோல்டர்ஸ். இப்போ அந்த மாதிரி ஆளுகளோட இந்த ஹெல்த் ஆரோக்கியத்தை பத்தி, இந்த சப்ளிமெண்ட்டை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்பதற்கு அந்த கிளாஸ் அட்டன் பண்றதுக்குலாம் நல்ல வாய்ப்பா இருந்தது. அது இளம் பருவம்ங்கிறதுனால அந்த நாலேஜ் நல்லா ஈஸியா நம்மளால கிராஸ் பண்ண முடிஞ்சது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்படி அந்த சப்ளிமெண்ட்ஸ் இன்னைக்கு எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 55, என்னுடைய வயது 55 ஆகுது. என்னுடைய மெயின் பிசினஸ் எல்லாமே பார்மசூட்டிக்கல் இங்கிலீஷ் மெடிசன் சார்ந்தது தான் என்னுடைய மூல வருமானம். ஆனா பர்சனலா நான் அந்த மருந்துகளை உபயோகிப்பதில்லை. ஈவன் கொரோனா காலத்துல கூட, ஏன்னா கொரோனா ஒரு செகண்ட் வேவ்ல எனக்கு அட்டாக் ஆச்சு. அப்ப கூட என்னன்னா ஒரு 14 நாட்கள் நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேன். ஏன்னா மெடிசன் எடுக்காதனால வெறும் சப்ளிமெண்ட் மட்டுமே இருந்து மெயின்டைன் பண்ண. ஒரு 5-6 நாளைக்கு நான் பேராசிட்டமால் 650 மில்லிகிராம் மட்டும் தான் போட்டேன். அந்த காய்ச்சலோட ஃபீவரோட அந்த இன்டென்சிட்டி தாங்க முடியாதனால. அதை தவிர இதுவரை நான் இங்கிலீஷ் மெடிசன்ஸை எடுத்ததில்லை. ஏன்னா அதனுடைய முழு ஜாதகம் தெரிஞ்சனால, வேற ஒன்றும் கிடையாது. அப்படியாக இந்த சப்ளிமெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கிறனால 2014 ஒரு நாள் என்னுடைய ஸ்டோர், மெடிக்கல் ஸ்டோர்ல இருக்கும்போது ஒரு நபர் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த ப்ராடக்ட். எலிக்சர் மிக்ஸ்க்கு நமக்கு தெரியும், இதோடைய பழைய பேர் வேற. அந்த ப்ராடக்டை அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் நான் கிட்டத்தட்ட நிறுவனங்களோட பேரை சொல்ல, சில நிறுவனங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து இந்த நபர் எனக்கு அறிமுகப்படுத்த, என்எஸ்பிக்கு அவருக்கு தெரியும், வந்து என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது என்எஸ்பி சாருக்கு தெரியும் நல்லா. அவருடைய ஊரை சேர்ந்தவர் தான் வரும். அப்போ அவர் ப்ராடக்ட் ஊடக விஞ்ஞானிகளால், மருத்துவர்களால் பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை அப்படி சொல்லி கடன்னு பேசிட்டு இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு தெரியும் 2014 தெரியும் இன்டர்நெட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் இன்னைக்கு மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டா கிடையாது. எல்லாமே 2Gக்கு முன்னாடி தானே. நெட் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அன்னைக்கு மொபைல்ல இன்டர்நெட் கனெக்ஷனும் கிடையாது. வீட்டுல லேப்டாப்ல தான் யூஸ் பண்றேன். இப்போ இந்த மூலிகை எல்லாம் பார்க்க அந்த பாக்ஸோட பின்னாடி இந்த மூலிகையில தான் பார்த்துட்டு இருந்தேன். ட்ரிச்சிலியா கேட்டிகுவா, கார்டிசெப்ஸ், சாப்பாம், இப்படி பம்கின் சீட், ஸ்டிவியா, பிளிகியா, பாசிஃப்ளோரா, இந்த இன்கிரீடியன்ஸை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எப்பவுமே எந்த ஒரு ப்ராடக்ட் வந்தாலும் அந்த ப்ராடக்டோட ஃபார்முலேஷனை பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப முக்கியம், ஒண்ணு. ரெண்டாவது அதுல யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸை பார்ப்பேன். இந்த ரெண்டு விஷயம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட்டை பர்சனலா யூஸ் பண்ணுவேன், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ப்ராடக்டோட ஃபார்முலேஷன், பவுடர் ஃபார்ம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவரு சாப்பிடுற விதம், அவருக்கு அந்த சப்லிங்குவல் அப்படிங்கிறது கூட சொல்ல தெரியல. நாக்கு கடியில வச்சு சாப்பிடணும் சார் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்கறேன். எனக்கு தெரியும், இருந்தாலும் டெஸ்ட் பண்ண அவருக்கு தெரியல. அது அப்படிதாங்க சார், அப்படிதான் சாப்பிடணுங்க, கம்பெனியில் அப்படிதான். ஓகே. அந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு ரொம்ப கவர்ச்சிகரமா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது, அமேசிங்கா இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் கேப்சூல், டேப்லெட், சிரம், டிராப்ஸ், பவுடர், ப்ரோட்டீன் பவுடர் கலக்கி குடிக்கிறது எல்லாமே ஓரல், வாய் வழியாக தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்புறம் எக்ஸ்டர்னலா சில கிரீம்ஸ், ஆயில்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கிறோம் இல்லையா. வேற ரூட்ல ஹெல்த் அந்த ரெஃபரல் மார்க்கெட்டிங்ல ப்ராடக்ட் வந்தது இல்லை. இப்பதான் நிறைய ஸ்ப்ரே அப்படி இப்படி நிறைய வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் கிடையாது. அப்போ இது என்ன ஃபர்ஸ்ட் இழுத்தது
இந்த சப்லிங்குவல் ரூட் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஓகே, இதுல ஒரு பெரிய டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கே அது புதுமையா இருந்தது. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எப்போன்னா, பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில ஹார்ட் அட்டாக் வந்துன்னா நம்ம ஒரு டேப்லெட் இமீடியட்டா நாக்கு கீழே வைப்போம் இல்லையா, சார்பிட்ரேட் அப்படிங்கிற டேப்லெட்டை கீழே வைப்போம். இமீடியட்டா அந்த பிளாக் எல்லாம் கிளியர் பண்றது, கொஞ்சம் பிளட் வெசல் ஓப்பன் ஆகி சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம அந்த டேப்லெட்டை வைக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். அதை தவிர சப்லிங்குவல் ரூட்ல மெடிசன்ஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்புறம் இந்த பான்பராக் இந்த மாதிரி விஷயங்களை நாக்கடியில போதைக்கு ஏத்துறாங்க இல்லையா, அது நம்ம பார்த்திருக்கோம். மற்றபடி மெடிசன் இப்படி சப்ளிங்குள்ள நான் கேள்விப்பட்டதில்லை. ஆச்சரியமா இருந்தது. அது குறிப்பா நம்மளுடைய இந்த ரெஃபரல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் அந்த இன்கிரியன்ஸ் நான் கேள்விப்படாத இன்கிரியன்ஸா இருந்தது. ட்ரிச்சிலியா காட்டிகோ அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். கார்டிசெப்ஸ் கேள்விப்பட்டிருந்தேன், கிரீன் ஆப்பிள் கேள்விப்பட்டிருந்தேன், ட்ரைபுலஸ் டெரசிஸ் நெருஞ்சி முள்ளு நம்மளுக்கு தெரியும். பாக்கி சாப்பாமட்டோ இப்படியாக பிளிக்கியா, பாசிஃப்ளோரா, ஜபுட்டிகா, இப்படி இதெல்லாமே புதுமையா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. இந்த ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ண அந்த நபரும் இதோடைய இண்டிகேஷன் 1-2 இண்டிகேஷன் தான் சொன்னாரு. அதை தவிர வேற ஒன்றும் சொல்லலை. என்னன்னா மெயினா செக்ஷுவல் சம்பந்தமான பிரச்சனைகளும் இன்ஃபர்டிலிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள். எம்எஸ்டி சார் ஆரம்பத்தில் சொன்னார், இன்னைக்கு நான் இந்த செக்ஷுவல் ஹெல்த் பிரெக்னன்சி நான் இன்னைக்கு ஜென்ரலா தான் பேசுறேன். ஃப்ரைடே செக்ஷுவல் ஹெல்த், இன்ஃபர்டிலிட்டி, ப்ராஸ்டேட் ஹெல்த் அதை பேசுறேன். இன்னைக்கு நான் ஜென்ரலா பேசுறேன். அப்போ இந்த 2 விஷயம் இண்டிகேஷன் சொல்லி தான் என்கிட்ட ப்ரொமோட் பண்ணார். ஆனா இந்த 2 இண்டிகேஷனுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்துல இந்த 2 இண்டிகேஷனுக்கு நல்ல ஒரு சப்ளிமெண்டே இல்லை. ஏன்னா அப்போ நம்ம இருந்தது என்னன்னா ஷடாவரி, ஷைலஜித், அஸ்வகந்தா இந்த மாதிரி தான் இருந்தது, ஜின்சங், மக்கார் ரூட் இந்த மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் ஒரு நல்ல சப்ளிமெண்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா எலெக்ஷன் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது கிட்டத்தட்ட அதையோட ட்ரிபிள் டைம் அல்லது 4-5 டைம்ஸ் பவர்ஃபுல்னு தெரிஞ்சது. அப்படி ஆச்சரியமா இருந்தது இந்த ப்ராடக்ட். இந்த 2 விஷயமே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அன்று இரவு நான் இதோட இன்கிரியன்ஸ் எல்லாம் படிச்சேன், கிட்டத்தட்ட ஃபுல் நைட். ஆனா அன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சது 2014ல, 2026 ஆச்சு. இன்னும் 12 வருஷம் 13 வருஷம் ஆச்சு, இன்னும் படிச்சுட்டே தான் இருக்கிறேன். அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு இந்த ப்ராடக்ட்ல, அவ்வளவு ஆழமான ப்ராடக்டாவும் இருக்குது. புரியுங்களா? ரொம்ப விசேஷமானது உண்மையிலேயே இந்த ப்ராடக்ட். இதான் காரணம் நான் சொல்றதுக்கு. என்னன்னா ஆரம்பத்துல சொன்ன இல்லையா, ரொம்ப விசேஷமானது, ஒரு பிரத்யேகமான ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். அப்ப இந்த இன்கிரியன்ஸ் எல்லாம் படிக்கணும். ட்ரிச்சிலியா காட்டிகுவா ஏகப்பட்ட பேப்பர்ஸ் அது ரிலேட்டடா நிறைய இருக்குது, மாலிகுலை பத்தி. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 43-44 வயசு இருக்கும். யூஸ்வலா ஆண்களுக்கு 40க்கு மேல என்ன ஆகும்னா ஹார்மோன்ஸோட லெவல் குறையும். ஹார்மோன்ஸோட லெவல், அதாவது டெஸ்டோஸ்டெரான், ஆண்ட்ரஜன் இப்படிப்பட்ட அந்த ஹார்மோன்ஸோட லெவல் குறையும். புரியும்? அது டயபெட்டிஸ் பேஷண்ட், ஒபிசிட்டி இருந்ததுன்னா இந்த ஹார்மோனுடைய அளவு குறைந்த அளவு இல்ல, அங்க மிகவும் குறைந்த அளவா இருக்கும். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்மை தன்மை என்பது அங்க கேள்விக்குறிதான். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், ஒரு ஒபிசிட்டி, அது மிட் செக்மெண்ட் ஒபிசிட்டி, அப்படிப்பட்ட பேஷண்ட் எல்லாம் என்னன்னா அடிச்சு சொல்லலாம், கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள கொண்டு போய் லேப்ல டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்மை அங்க 0 தான் இருக்கும். அப்ப அவங்க எல்லாம் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் உண்டான கிளையன்ஸ். நான் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது ஆர்கிட்ட போய் ப்ரமோட் பண்ணணும், ஆர்க்கு இவங்க எல்லாம் உங்களுடைய கிளையன்ஸ். தாராளமா இந்த 2 இண்டிகேஷனை சொல்லி பெரிய பிசினஸ் எடுக்கலாம். புரியுங்களா? இதுக்காக பெரிய லிஸ்ட் எல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. ரைட். அப்போ எனக்கும் ஒரு 44 ஆனனால, பட் என்னுடைய ஹெல்த்தை நான் ஆரோக்கியமா வச்சுட்டு தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய நிறைய சப்ளிமெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா எலிக்சர் மிக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோடைய பவர் தெரிஞ்சது, நான் எவ்வளவு பலவீனமா இருக்கிறேங்கிறது தெரிஞ்சது. புரியுங்களா? அந்த அளவுக்கு ஒரு பூஸ்ட் அப், எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லலாம். ஒரு விசேஷமான ப்ராடக்ட். அதுக்கப்புறம் அதனால என்னன்னா நிறைய சந்தேகங்கள் வந்தது. ஒருவேளை மெட்டல்ஸ் இருக்குமோ, இல்ல வேற ஏதாவது சிந்தட்டிக் ஸ்டீராய்ட்ஸ், ஏதாவது அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரி சிந்தட்டிக்கா ஏதாவது ஆட் பண்ணிருப்பாங்களோ, அப்படி எல்லாம் டவுட் இருந்தது. அடுத்தது இன்னொரு டவுட் கூட இருந்தது. என்னது? சில்டனாஃபில் மிக்ஸ் பண்ணிருக்கலாமா அப்படியெல்லாம். அப்போ மினிமம் சில்டனாஃபில் பாத்தீங்கன்னா, சில்டனாஃபில் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை நண்பர்களே, வயாகரா டேப்லெட். நீங்க வயாகரா மில்லிகிராம் மினிமம் பாத்தீங்கன்னா 100 மில்லிகிராம் இருக்கும். ஆனா 100 மில்லிகிராம் சில்டனாஃப்ல நீங்க வாயில வச்சு, நாக்கு கடியில வச்சு சாப்பிடணும்னு வைங்களேன், அங்க டெக்னாலஜி வேணும், அப்சார்ப்ஷன் ஆகாது. ஒண்ணு. ரெண்டாவது, அது பயங்கர பிட்டர்னஸ், அதாவது கசப்பு, வாந்தி வந்துடும் வச்சோன்ன. அதை ஸ்வீட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட
30 டைம்ஸ் 30 மடங்கு ஸ்வீட் ஆட் பண்ணும். அப்பதான் ஓரளவுக்கு அது மாஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 கிராமுக்கு மேல வந்துடும். அப்போ புரிஞ்சது, ரைட், இதுக்கு நம்மகிட்ட 1.5 கிராம் தானே இருக்கு. இதெல்லாம் நான் சொல்ல காரணம் என்ன, ஆரம்பத்துல இந்த ப்ராடக்டோட ப்ரொமோஷன்ல வந்த சந்தேகங்கள் எனக்கு. ஏன்னா அன்னைக்கு இந்த மாதிரி சயின்டிபிக்கான கிளாஸ் கிடையாது, இது என்ன மாலிகுல்னு தெரியாது, இந்த ஹெர்புக்குள்ள என்ன இன்கிரிடியன்ட் இருக்குன்னு தெரியாது. புரியும், வெறும் இந்த விஷயம் நான் கடியில வச்சு சாப்பிடணும், நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு ஒரு போர்ஷன் கொஞ்சம் பவுடர் எடுத்து நான் கடியில வைக்கணுங்க, இந்த வேலைகளை பண்ணுங்க, அவ்வளவுதான் தெரியும் ஒழிய வேற இதுல என்னன்னு ஒண்ணும் தெரியாது. அதனால நிறைய சந்தேகங்கள், பயம் எல்லாம் இருந்தது. ஆனாலும் தைரியமா இந்த ப்ராடக்ட சாப்பிட்டேன், படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இந்த நிறுவனத்தினுடைய ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அதெல்லாம் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா ஆரம்பத்துல ஆருடைய சப்போர்ட்டும் ஒண்ணுமே கிடையாது. நம்மள தைரியமா இறங்கணும். தைரியமா ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு உங்களுக்கு அப்படி கிடையாது இல்லையா? நிறைய டாக்டர்ஸ் இங்க நம்ம டீம்ல இருக்கிறாங்க, கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்னன்னு கேட்கறதுக்கு, டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் இந்த ப்ராடக்ட் நம்ம கைக்கு வந்தது, யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப நானே ஒரு விட்னஸ். உங்களுக்கு என்னன்னா, நினைச்சு பாருங்க, 2014 இருந்து 26 கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் முடிந்து 13 ஆண்டு ஆச்சு. யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டினியூஸா ஆல்டர்னேட் டேஸ் யூஸ் பண்றோம், வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, என்னைக்காச்சும் சில நாட்கள் மிஸ் ஆகப்போம். நானே என்னது உங்களுக்கு ஒரு லிவிங் டெஸ்டிமோனி இல்லையா? என்ன ஆகும் யூஸ்வலா இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ், அதுவும் செக்ஷுவல் பூஸ்டர்ஸ் இப்படி தொடர்ந்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா கிட்னி ப்ராப்ளம் வரும் யூஸ்வலா. ஆனா இங்க கிட்னி ஃப்ரெண்ட்லியா இருக்கு நம்மளது. ஸோ அதனால லைஃப் லாங் எடுக்கலாம். புரியுதா? மருந்து தான் தொடர்ந்து எடுக்கக்கூடாது, உணவு தொடர்ந்து எடுக்கலாம். அப்போ எலிக்சர் மிக்ஸ் இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டு தான், ஒரு உணவுக்கு மாற்று உணவு, அவ்வளவுதான். அப்படின்னா என்ன சார், ஒரு நேரம் சாப்பிட வேண்டாம்னு சொல்றீங்களா? சாப்பிட வேண்டாம், தாராளமா சாப்பிட வேண்டாம், தைரியமா இருங்க, ஒன்னும் ஆகாது. இரவு மதியானம் சாப்பிடுறீங்க இல்லையா, மதிய உணவோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இரவு 7 மணிக்கு இதை போட்டுட்டு எலிக்சர் மிக்ஸை போடுங்க, எடுங்க, உணவே வேண்டாம், ஆரோக்கியமா வாழலாம். புரியுங்க? நான் நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு சொல்றதாதான், நைட்டு டின்னரே வேண்டாம், ஸ்கிப் பண்ணிருங்க. ஒரு 7 மணிக்கோட ஏதாவது ஒரு பசி எடுக்கும், ரொம்ப முடியல அப்படின்னா ஒரு வெஜிடபிள் சாலாட் மாதிரி, இல்ல ஒரு ஃப்ரூட் சாலாட். வெஜிடபிள் சாலாட் பெட்டர். சிலவங்களுக்கு ஃப்ரூட் சாலாட் சன் செட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டா சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு வெஜிடபிள் சாலாட் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு இந்த எலிக்சர் மிக்ஸை போடுங்க, போதும், வேற எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. புரியுங்களா? ஆரோக்கியமா இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இதெல்லாம் என்னது கிளாரிஃபை பண்றதுக்கு நிறைய டீம்ல நல்ல படித்த மேதைகள் இருக்கிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பை நல்ல உபயோகப்படுத்திக்கோங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல சப்ளிமெண்ட் தான் நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சப்லிங்குவல், அதுக்கு டெக்னாலஜி வேணும். ரெண்டாவது, நான் சொன்ன ஆரம்பத்துல எந்த ஒரு சப்ளிமெண்ட் வந்தாலும் அதோடைய ஃபார்முலேஷனை பார்ப்பேன்னு சொன்னேன் இல்லையா? ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது என்ன ஃபார்ம்ல இருக்கு, டேப்லெட்டா கேப்சூலா? அப்போ டேப்லெட் கேப்சூல்ஸ் எல்லாம் போடும்போது என்ன ஆகும்னா, அதை ஒரு சைஸுக்கு கொண்டு வர பைண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? பைண்டர்ஸ் அப்படின்னா அந்த சைஸ் ஓரளவுக்கு பெருசா இருக்கணும். அப்ப அதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா 4ல் 1 பாகம் தான் இருக்கும், பாக்கி 3 பாகம் தேவையில்லாத பைண்டர்ஸா இருக்கும். அது ஹெல்த் கேர் ரெஃபரல் மார்க்கெட்டிங், இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல வர ப்ராடக்ட்ஸ்லயும் பைண்டர்ஸ் போட்டு தான் ஆகணும். கேப்சூல் கொண்டு வந்தாலும் அங்க தேவையில்லாத சிலதெல்லாம் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணி ஆகணும். சிறப்பா இருந்தா கண்டிப்பா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடணும், கலரிங் ஏஜென்ட் போடணும், ஃபிளேவரிங் ஏஜென்ட் போடணும். அது எல்லாம் என்னதான் இருக்கும், 100% நேச்சுரலா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி நேச்சுரலா இருந்தா பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஆனா எலிக்சர் மிக்ஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு இங்க சப்லிங்குவல் ரூட் கொடுக்கறனால ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் மாத்திரம் தான் இருக்கு. புரியுங்களா? தேவையில்லாத கச்சடா கிடையாதுங்க. கலரிங் ஏஜென்ட்டோ ஃபிளேவரிங் ஏஜென்ட்டோ எதுவுமே கிடையாது. நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க, எலிக்சர் மிக்ஸ் பெரிய ஃபிளேவர்லாம் இருக்காது. கலர் இருக்குதா? இல்ல, நேச்சுரல் ஆசிட்டிஸ். ஒரு தாய்ப்பால் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான், அப்படி அந்த அளவுக்கு பியூர் ஆனது. புரியுங்களா? ரெண்டாவது ஸ்டிவியா தான் இருக்குது ஸ்வீட்னிங் ஏஜென்ட், ஸ்டிவியா தான், வேற ஒன்றும் கிடையாது. அது 300 டைம்ஸ் நமக்கு தெரியும் ஸ்வீட்டர் தான் குளுக்கோஸ். புரியுங்க? ஹைப்போகிளைசமிக், அதை ஆல்டர் பண்ணாது, சுகர் லெவல இது பண்ணாது. அதனால நல்ல நேச்சுரலானது. அதனாலதான் சொல்றேன், இந்த ஃபார்முலேஷனும் ரொம்ப விசேஷமானது எலிக்சர் மிக்ஸ்ல. அதோட இன்கிரிடியன்ஸும் விசேஷமானது. புரியுங்களா? ட்ரிச்சிலியா கார்டிகா, கார்டிசெப்ஸ் எல்லாமே விசேஷமான இன்கிரிடியன்ட். இதோடைய இன்கிரிடியன்ஸ் எல்லாமே, இந்த ஹெர்ப்ஸ் மூலிகைகள் பேர் இங்க இருக்கு. அந்த ட்ரிச்சிலியா கார்டிகோல என்ன இருக்கு, கார்டிசெப்ல என்ன இருக்கு, கார்டிசெப்ல கார்டிசெப்பின். இந்த மூலிகை எல்லாம் பேர் வந்ததே அந்த ஆல்கலாய்ட வச்சு வந்த பேரு தான். புரியுங்களா? கார்டிசெப் அப்படின்னு வந்தது கார்டிசெப்பின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு. அப்ப இந்த ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே நைட்ரஜன் பேஸ்ட் சப்ஸ்டன்ஸ். தாவரங்கள்ல இனப்பெருக்கம் அடையிற நேரத்துல இந்த காம்பவுண்ட் அதிகமா இருக்கும். புரியுங்களா? அது பயங்கர பொட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸை, உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஸ்கேவெஞ்ச் பண்ணும், கிளீன் பண்ணும், ரத்த நாளங்களை விரிவடைய வைக்கும்,
ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் இல்லையா, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டி டியூமர் எஃபெக்ட் இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அதுதான் இந்த ஆல்கலாய்ட்ஸ்ங்கிறது. எல்லாமே இந்த மூலிகைகளோட ஒவ்வொரு மூலிகையிலையும் அதிகமா இருக்கிறது என்னன்னா ஆல்கலாய்ட்ஸ் அண்ட் ஃபிளேவனாய்ட்ஸ். ஃபிளேவனாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா which gives color to the herb அல்லது கலர் டு த வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட். அந்த பழங்கள் காய்கறிகளுக்கு நிறத்தை கொடுக்கக்கூடியதுதான் ஃபிளேவனாய்ட்ஸ். கேரட் அப்படிங்கிற பேர் வர காரணம் அதுல இருக்கிற கேரட்டின் அப்படிங்கிற ஃபிளேவனாய்ட். அப்ப அந்த கேரட்டுக்கு ஆரஞ்சு நிறத்தை கொடுக்கறது ஆறு அப்படின்னா அந்த கேரட்டின் அப்படிங்கிற ஃபிளேவனாய்ட். புரியுங்களா? அப்படிப்பட்ட சப்ஸ்டன்ஸ் தான் ஃபிளேவனாய்ட்ஸ். இது ஒரு பொட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். அப்புறம் வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறம் செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், அதுவும் இதுல நிறைய இருக்கு. அப்ப இந்த செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா உடல்ல சில அமினோ ஆசிட்ஸ் உடல்ல ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி ஆகும், சிலது வந்து பார்ட்லி சிந்தசைஸ் ஆகும், ஒரு பகுதி வெளியிலிருந்து வரணும். சில எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வந்தே ஆகும், உடம்பால தானாக உருவாக்க முடியாது, வெளியிலிருந்து உணவுல இருந்து தான் வந்தாகும். அப்ப இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நினைச்சு பாருங்க, ஆரோக்கியம் உள்ளதா? ஆர்கானிக் உணவுகள் தான் நம்ம சாப்பிடுறோமா இல்லையா? எல்லாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடான காய்கறிகள், பழங்கள். அப்ப அதுல என்ன இருக்கும்? நியூட்ரியன்ட் வேல்யூ மிகவும் குறைவா இருக்கும் இல்லையா? மிகவும் குறைவா இருக்கும். அதே நேரத்துல அதுல யூஸ் பண்ற பூச்சிக்கொல்லி மருந்து, பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், அதோடைய தாக்கமும் அதிகமா இருக்கும். அப்ப இந்த காரணங்கள்னாலதான் என்ன ஆகுது? உடம்புக்கு வேண்டிய அந்த சத்துகள் குறையுது. மெயின் காரணம். அதனாலதான் இன்னைக்கு நோய்களும் அதிகமாகுது. புரியுங்களா? பிரச்சனையும் அதிகமா வர காரணம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை இல்லை இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு டோட்டலா ஹெல்த் நம்மளுக்கு தெரியும், ரொம்ப மாறுபட்டுச்சு. நம்ம தாத்தா எல்லாம் எப்படி இருந்தாங்கிறது நம்மளுக்கு தெரியும், அப்பா எப்படி ஆரோக்கியமா இருந்தாருங்கிறது தெரியும். நாம எப்படி இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் இன்னும் கேவலமா இருக்காங்க நம்மளோட இல்லையா? அடுத்த சந்ததிகள் எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. என்ன காரணம்? இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தான் இல்லையா? கட் ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு. என்னைக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சானோ அன்னையில இருந்து மனுஷன் எத்தனை மணிக்கு தூங்கணும், விழிக்கணுங்கிறதே தெரியாம போச்சு இல்லையா? அதெல்லாம் தான் காரணம். இப்படி நிறைய இன்னைக்கு ஆரோக்கியம் நஷ்டப்படுறதுக்கு காரணங்களை சொன்னா ஏகப்பட்டது சொல்லலாம். அதெல்லாம் சரி பண்ண முடியுமா? ரொம்ப சிரமம் தான். ஏன்னா நம்மளால ஒரு மனிதனால, ஒரு குடும்பத்தினாலேயோ ஒரு சமுதாயத்தை திருத்த முடியுமா? முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்ப நம்மளே சில விஷயங்களை ஃபாலோ பண்ண நினைக்கிறோம், முடியுதா? முடியலையே, நாமளே தவறோம் இல்லையா? அதான் அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்படி, ரைட்? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன நம்மளுக்கு? எலிக்சர் மிக்ஸ். இந்த சப்ளிமெண்ட் எடுக்கும்போது ஓரளவுக்கு என்ன பண்ணலாம்? 100% ஃபிட் ஆக முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 70-80% என்ன பண்ணலாம்? நம்ம வர்ற பிரச்சனைகள் வந்து விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். புரியுங்களா? அப்போ இந்த சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணாத சப்ளிமெண்ட் கிடையாது என்னைய பொறுத்தளவுக்கு. அப்படி எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு நம்பர் 1 சப்ளிமெண்ட் சொல்லலாம் எலிக்சர் மிக்ஸ். புரியுங்களா? இன்னும் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காரணங்கள் அதை ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். என்னது? அதோடைய ஹெர்ப்ஸோட கண்டென்ட்டும் நம்ம அந்த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ரொம்ப அட்வான்ஸ்டானது. அதனால என்ன பண்ண, நம்ம பாடியில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸை, பாடியிலேயே ஸ்டெம் செல்ஸ் இருக்கு, அதை ஆக்டிவ் பண்ணிவிடும், நம்பர் 1. ரெண்டாவது, உங்களுக்கு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றது சாதாரண விஷயமே கிடையாது. இன்னைக்கு அலோபதி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு மருந்துகள் 1-2 தான் இருக்குது. புரியுதுங்களா? அதையும் உபயோகப்படுத்தக்கூடிய மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா மிகவும் குறைவு. நானும் நிறைய டாக்டர்ஸோட பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரியும் அவங்க அது பயன்படுத்துறதே இல்லை. ஏன்னா ஒருவேளை அவங்களுடைய அறியாமையா இல்ல சர்க்குலேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாதனாலயான்னு தெரியல எனக்கு. ரத்த ஓட்டம் மிகவும் அத்தியாவசியமானது நண்பர்களே. அது குறிப்பா வயதானவர்கள், புரியுதுங்களா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்புள்ள நபர்கள், இவங்களுக்கு எல்லாமே இந்த சர்க்குலேஷன் ரொம்ப மோசமா இருக்கும். 1. ரெண்டாவது, எங்கேயாவது உடம்புல காயம் ஏற்பட்டுச்சு, ஆறாத புண் எங்கேயாவது உடம்புல இருந்ததுன்னா அதை ஹீல் ஆகணும் அப்படின்னா நம்பர் 1 விஷயம் என்ன வேணும்னா சர்க்குலேஷன் தான் வேணும். வெரிகோஸ் வெயின், ஸ்பைடர் வெயின் நம்ம கேள்வி, அது என்னது? சர்க்குலேட்டரி டிசார்டர். அது புரியுங்களா? இப்படி சர்க்குலேஷன் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அப்போ இந்த ஒரு விஷயத்த பிரதானமா வச்சு நம்ம இந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணலாம் நண்பர்களுக்கு. புரியுங்களா? இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். ஆனா இந்த சர்க்குலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணலாம்? இந்த ஒரு விஷயம் சொல்லியே பிசினஸ் நிறைய பண்ணலாம். நம்ம இன்க்ரீஸ் பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பிளட் ஃப்ளோ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, எல்லாரும் கேட்பாங்க, ஏற்கனவே ரத்த கொதிப்பு, திரும்ப ரத்தம் ஓட்டம் அதிகமாச்சுன்னா பிளட் ப்ரெஷர் இன்னும் கொடுமையா ஜாஸ்தி ஆயிருமே, அப்படி எல்லாம் கேட்பாங்க இல்லையா? நம்ம ப்ரொமோட், நீங்க வெளியில நண்பர்களுக்கு சொல்லும்போது உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க.
ரத்த கொதிப்பு யாருக்கு வருது? சர்க்குலேஷன் மோசமா இருக்கிறவங்களுக்கு தான் ரத்தம் கொதிப்பு. பிளட் ப்ரெஷர் எங்க அதிகமாகுது? சர்க்குலேஷன் மோசமா இருக்கிறதுனால. ஏன் சர்க்குலேஷன் மோசமா இருக்கு? பல காரணங்கள். ஒண்ணு, ரத்தத்தினுடைய விஸ்காசிட்டி அதிகமா இருக்கலாம், இல்லையா? இல்லாட்டி ரத்த நாளங்கள் சுருங்கி இருக்கலாம். மூன்றாவது வயதா இருக்கலாம். நாலாவது உள்ள கொழுப்புகள் அதிகமா இருக்கலாம், இல்லையா? இல்லாட்டி இன்சுலின் அளவு அங்க அதிகமா இருக்கும். ஹை இன்சுலின் லீட்ஸ் டு பிளட் விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். தட் லீட்ஸ் டு ஹைப்பர் டென்ஷன். புரியுதுங்களா? இப்படி பல காரணங்கள். ஸ்மோக்கர்ஸ், செயின் ஸ்மோக்கர்ஸ், அவங்களுக்கு என்ன ஆகும்? சர்க்குலேஷன் மோசமா தான் இருக்கும். இப்படி பல காரணங்கள் இருக்கு சர்க்குலேஷன் மோசமாவதற்கு. புரியுங்களா? ரைட். எலிக்சர் மிக்ஸ் சர்க்குலேஷன், நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, சாப்பிட்டா ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆகும். ரெண்டாவது சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ஒரு விஷயம் பெரிய டாபிக், பெரிய சப்ஜெக்ட். இது ஒரு மணி நேரத்துல பேசக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு நாள் பேசலாம் சர்க்குலேஷனை பத்தி. அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எலிக்சர் மிக்ஸ். புரிஞ்சுங்களா? இது டாக்டர்ஸ், அதாவது சித்தா பிராக்டிஷனர்ஸ், ஆயுர்வேதிக் பிராக்டிஷனர்ஸ், ஹோமியோபத், இல்லையா, அவங்களுக்கு இந்த சர்க்குலேஷனை பத்தி தெரியும். புரியுங்களா? அவங்களுடைய வைத்தியத்துல இந்த எலிக்சர் மிக்ஸ் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு பிரிஸ்கிரிப்டரி ப்ராடக்ட்னு சொல்லலாம். அவங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன்ல தவிர்க்க முடியாத ஒரு ப்ராடக்ட் தான் எலிக்சர் மிக்ஸ். புரியுங்களா? ஹைப்பர்டென்சிவ் டிசார்டர் உள்ள பேஷண்ட் ஆகட்டும், இன்ஃபர்டிலிட்டி உள்ள பேஷண்ட் ஆகட்டும், இல்ல ஆண்களுக்கு அந்த மலட்டுத்தன்மை அல்லது விரைப்பு தன்மை பிரச்சனை உள்ள எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அதாகட்டும், டயபெட்டிஸ் பேஷண்ட் ஆகட்டும், இல்ல கிரானிக் அல்சர் அல்லது டயபெட்டிக் அல்சர், டயபெட்டிக் ஃபுட், இந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் அங்க பிரதான காரணம் என்ன? சர்க்குலேஷன் முடங்கி போய் கிடக்குது. புரியுங்களா? சரி, அதுக்கு வேண்டிய ப்ராடக்ட் எது? எலிக்சர் மிக்ஸ். புரியுங்களா? ஈவன் சரி, சுருக்கமா சொன்னா அலோபதி மருத்துவர்களும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். ஆனா அவங்க ஒத்துக்குவாங்களா அந்த சப்ஜெக்டை? தைரியமா எத்தனை பேரால ப்ரொமோட் பண்ண முடியும்? அப்படியே நம்ம ப்ரொமோட் பண்ணாலும் ஒத்துக்குவாங்களா? நீங்க தைரியமா ப்ரொமோட் பண்ணி பாருங்களேன். வேற விஷயங்களையே சொல்ல வேண்டாம். சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ண இந்த ஒரு விஷயத்த மாத்திரம் நீங்க சொல்லி ஒரு 10 அலோபதி டாக்டர்ஸ் சொல்லுங்க, என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம். புரியல? ஏன்னா அதுவும் நேச்சுரலா இப்படிப்பட்ட ஒரு சப்ளிமெண்டே இல்ல. அது ஒரு பெரிய விஷயம். ஆறாவது ஒரு 2 டாக்டர்ஸ் உங்களுக்கு எடுத்தாங்கன்னா பிசினஸ் பூஸ்டப் ஆயிரும். ஏன்னா சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சிஜன் டெலிவரி நல்லா இருக்கும். எங்க? டிஷ்யூகளுக்கு. புரியுதுங்களா? அங்க ஆக்சிஜன் டெலிவரி கிடைச்சாலே போதும். பிராணவாயு, அப்பதான் பிராணவாயு, இல்லையா? பிராணன், உயிர் அங்கதான் இருக்குது. செத்து கிடக்கிற செல்லுகள் எல்லாம் என்ன ஆகும்? உயிர் அடையும். ஆக்சிஜன் டெலிவரி மூல முடுக்கெல்லாம் போகும் சர்க்குலேஷன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், இந்த சர்க்குலேஷன் மட்டுமே உடம்புல எவ்வளவு 61,000 கிலோமீட்டர் சுத்தி கிடக்குது. நர்வஸ் சிஸ்டத்தோட லெங்த் 1,00,000 கிலோமீட்டர். புரியுங்களா? ரெண்டு சேர்ந்தா 1,61,000 கிலோமீட்டர். நினைச்சு பாருங்க, 6 அடி மனுஷனுக்குள்ள இவ்வளவு பெரிய சிஸ்டம், காம்ப்ளிகேட்டான சிஸ்டம் உள்ள கிடக்குது. நினைச்சு பாருங்க. அதுவும் மயிரோட சின்ன சின்ன குழாய்கள் நம்ம உடம்புல இருக்கு. அப்ப அங்கெல்லாம் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன? இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுத்தான் ஆகும். அப்ப ஆக்சிஜன் டெலிவரி நல்லா இருக்கும். ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, நியூட்ரியன்ஸ், நம்ம சாப்பிடக்கூடிய சத்துகளும் அந்த இடத்துல ரீச் நல்லா இருக்கும். மூணாவது, ரிமூவல் ஆஃப் டாக்ஸின்ஸ். சர்க்குலேஷன் நல்லா இருந்தாதான் கழிவுகளும் வெளியே வரும். அந்த மெட்டபாலிக் பை ப்ராடக்ட்ஸ், மெட்டபாலிசம் நடக்கும்போது ஏற்படக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ், இல்லையா? அதாவது யூரியா, இல்லையா, இந்த மாதிரி நிறைய சொல்ல, கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாமே என்னது? மெட்டபாலிக் வேஸ்ட். இதெல்லாம் பாடியை விட்டு ரிமூவ் ஆகணும் அப்படின்னா சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ரத்தம் ஓட்டம் சீரோட்டம், ரத்தத்தினுடைய ஓட்டம் சீராக இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? காயங்கள், புண்ணெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா சீக்கிரமா குணமாக ஹீல் ஆகும். மசில்ஸ் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். பாடி டெம்பரேச்சர் நார்மலா மெயின்டைன் ஆகும். பிளட் ப்ரெஷரும் சீரா இருக்கும். புரியுங்களா? இவ்வளவு விஷயங்கள் நடக்கும். அதனால என்ன நடக்குது? கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், ஹார்ட்டும் அதை சார்ந்த ரத்த நாளங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கும். இது இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா மெட்டபாலிக் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். புரியுங்களா? அப்போ இதனால என்ன ஆகும்? பிளட் கிளாட் அதெல்லாம் தவிர்க்கலாம். பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் வராம தடுக்கலாம். ஸ்ட்ரோக், பக்கவாதம் வராம தடுக்கலாம். புரியுங்களா? இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் வேகமா போறதுனால, மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாம் டக் டக்குன்னு வரதுனால என்ன ஆகும்? மசில் சோர்னஸ் ப்ரிவென்ட் பண்ணுது. புரியுங்களா? இல்லாட்டி மசில்ல என்ன ஆகும்னா காயங்கள் ஏற்படும். அதை நம்ம தவிர்க்கலாம். இது உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால தெரியுறது இல்லை, வெளியில இருந்தா தெரியும் நம்மளுக்கு. புரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு மிக அருமையான சப்ளிமெண்ட் எலிக்சர் மிக்ஸ் இந்த விஷயத்துக்கு. ரெண்டாவது, அதனால என்ன ஆகுது? டிஷ்யூ ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ப்ராப்பரா பிளட் ஃப்ளோ இருக்கிறதுனால கிரானிக், இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற அந்த கிரானிக் கண்டிஷன்லாம் என்ன ஆகும்? இந்த டிஷ்யூ ஹெல்த் பயங்கர மோசமா இருக்கும். அதெல்லாம் சீர்படுத்தலாம்.
ஸ்கின் ஹெல்த் நல்லா இருக்கும், விட்டாலிட்டி இருக்கும். விட்டாலிட்டி அப்படிங்கிறது ஆண்களுடைய எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லையா, ப்ரிமெச்சூர் எஜாகுலேஷன், அந்த அதெல்லாம் அவங்களுடைய ஆண்மை தன்மை, பெண்களுடைய சைக்கிள், பீரியட் சைக்கிள், அதெல்லாம் ஹெல்த்தியா இருக்கும். ரைட். அடுத்தது எனர்ஜி நல்லா இருக்கும். ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருக்கிறதுனால பிரெயினுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும், டயர்ட்னஸ் மாறும், காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். அப்புறம் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது என்ன ஆகும், உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கம், சிலவங்களுக்கு பாருங்க கணுக்கால், கை, முழங்கால், கண்ணுக்கு கீழே எல்லாம் வீக்கம் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். அதெல்லாம் என்னது, சர்க்குலேட்டரி டிஸார்டர். புரியுங்களா? அப்படியே தொடர்ந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணா விட்டா என்ன ஆயிரும், நம்னஸ், உணர்ச்சி இல்லாம ஆயிரும். சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாம் பாருங்க உணர்ச்சி இருக்காது, நம்னஸ், டிங்லிங், பெயின் இருந்துட்டே இருக்கும். அந்த ஃப்ளூயிட், அந்த ஸ்வெல்லிங், வீக்கம் வர காரணம் என்ன, ஃப்ளூயிட் ரிட்டன்ஷனால. ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன் என்னது, நீர் கோக்குது இல்லையா, அது சுத்திட்டே இருந்தா பிரச்சனை இல்லை, ஒரு இடத்துல தங்கக்கூடாது. கால்கள்லையும் முக்கியமா கால்கள் என்ன ஆகும், இந்த ஃப்ளூயிட் ரிட்டர்ன் ஆகும். சிலவங்க எல்லாம் டிராவல் பண்ணாங்கன்னா பஸ்ல காலை தொங்க போட்டு டிராவல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அடுத்த நாள் பாருங்க கால் வீங்கிரும். புரியுங்களா? அதெல்லாம் சர்க்குலேட்டரி டிஸார்டர். அப்போ டெம்பரேச்சரும் ரெகுலேஷன் ஆகும். பிளட் ஃப்ளோ கரெக்டா இருந்ததுன்னா என்ன ஆகும், டெம்பரேச்சர் நல்லா இருக்கும். குளிர் காலத்திலையும் நம்ம பாடி டெம்பரேச்சர் நார்மலா இருக்கும். அதிகமான உஷ்ண காலத்திலையும் என்ன ஆகும், டெம்பரேச்சர் நார்மலா இருக்கும். புரியுங்க? அது ரொம்ப முக்கியம். அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப அது இல்லாம நம்ம வாக்கிங், சைக்கிளிங், நல்ல ஹைட்ரேஷன், தண்ணீர் நிறைய குடிக்கணும், ஹெல்த்தி டயட் எல்லாம் சாப்பிட்டு நியூட்ரி இம்ப்ரூவ் பண்ணலாம். சரி, இந்த பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ், எலக்ட்ரோனிக்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, இதுல எல்-ஆர்ஜினின் அப்படிங்கிற ஒரு செமி எசென்சியல் அமினோ ஆசிட், இது உள்ள போனோம்னா என்ன ஆகும்னா நைட்ரிக் ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். நைட்ரிக் ஆக்சைடு வரனால, நைட்ரிக் ஆக்சைடுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, அதோடைய கேரக்டர் என்னன்னா பிளட் வெசலை விரிவடைய வைக்கும். பிளட் வெசல்ஸ, ரத்த நாளங்களை ஸ்கூல்ல படிச்சு இல்லையா, தமனி, சிரை இல்லையா, தமனி வந்து இதயத்திலிருந்து நல்ல ரத்தத்தை மற்ற உடலின் மற்ற பாகங்களுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ரத்த நாளங்கள். சிரை வந்து உடலின் மற்ற பாகங்களிலிருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் அல்லது இம்பியூர் பிளட் ஹார்ட்டுக்கு கொண்டு வருது இல்லையா, அங்க வந்து லங்ஸ் கொண்டு போய் அங்க பியூரிஃபை ஆகி திரும்ப ஹார்ட்டுக்கு வந்து அங்க இருந்து இப்படிதான். அப்ப இந்த சர்க்குலேஷனுக்கு என்னன்னா ரத்த நாளங்களும் நல்லா இருக்கணும், நுரையீரலும் முக்கியம், ஹார்ட்டும் முக்கியம். இந்த 3 பேர் ஒழுங்கா இருந்தாதான் இந்த சர்க்குலேஷன் சீர்படும். இப்ப ரத்த நாளங்கள் சுருங்கிருச்சுன்னு வைங்க, அப்போ சர்க்குலேட்டரி டிஸார்டர் வரும். அப்போ இந்த எல்-ஆர்ஜினின் அல்லது நைட்ரிக் ஆக்சைடு இருக்கிறதுனால பிளட் வெசல்ஸ் டைலேஷன் நடக்கும், பிளட் வெசல் நல்லா விரிவடைஞ்சு கொடுக்கும். புரிஞ்சுங்களா? அப்புறம் இது இன்னும் நிறைய வேலைகளை பண்றதுனால உங்களுக்கு பிளட்டோட விஸ்காசிட்டியும் கம்மி பண்ணும். புரியுங்களா? பிளட்டோட விஸ்காசிட்டியும் கம்மி பண்ணும். அப்ப என்ன ஆகும், பிளட் லைட் ஆயிரும். இப்ப யூஸ்வலா சிலவங்களுக்கு பாருங்க பிளட் ரொம்ப திக்கா இருக்கும், சிலவங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஹைப்பர் இன்சுலினிமியா, இன்சுலின் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், பிளட் திக்கா. அப்போ அந்த ஹார்மோன்ஸையும் கரெக்ட் பண்றதுனால உங்களுக்கு பிளட் விஸ்காசிட்டி நல்லா இருக்கும். இப்படி இந்த காரணங்கள்னால என்ன ஆகும், சர்க்குலேஷன் சீர்பட்டு இருக்கும். புரியுங்களா? சீராக இருக்கும். அப்ப அதனால என்ன ஆகும், ஹார்ட் அட்டாக் வராம பாதுகாக்கலாம், ஸ்ட்ரோக் வராம பாதுகாக்க முடியும், எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வராம பாதுகாக்கலாம், பெண்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் வராம பாதுகாக்கலாம். இப்படி நிறைய அட்வான்டேஜஸ் இந்த சர்க்குலேஷன். புரியுங்களா? சர்க்குலேட்டரி டிஸார்டரை இன்னைக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது, ஆனா எந்த மருத்துவர்களும் இதை பேசுறது இல்லை. புரியுதுங்களா? இந்த டாபிக்கே டச் பண்றது கிடையாது. சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நேச்சுரலான நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி யாரும் பேசுவது கிடையாது. இப்போ அதை நம்ம சீர்படுத்திட்டோம்னா அதுக்கு வேற ஒண்ணும் நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். எலிக்சர் மிக்ஸ் வாயில போட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், இந்த டிஸார்டர் சரியாயிரும். அப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதை சரி பண்ணும். அப்புறம் டாக்ஸின்ஸ், சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுனாலே கழிவுகள் வெளியே வந்துடும், டாக்ஸின்ஸ் வெளியே வந்துடும். அப்புறம் பிளட்டோட pH ஆல்கலினிட்டி மெயின்டைன் ஆகும். இதெல்லாம் நடக்கிறதுனால என்ன ஆகும், நம்மளுக்கு சாதாரண ஜலதோஷத்துல இருந்து கேன்சர் வரைக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நோய்கள் வராமல் நம்மளால ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். புரியுங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் இந்தியாவில் ரொம்ப சேலஞ்சிங்கான ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ரொம்ப சேலஞ்சிங்கா மாறிட்டு இருக்கு இல்லையா? குறிப்பா ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனைகள் ஆகட்டும், ஸ்ட்ரோக் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆகட்டும், இல்ல கேன்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆகட்டும், இன்னைக்கு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இன்னைக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க ஒரு பைபாஸ் சர்ஜரியோ இல்ல ஒரு என்ன சொல்றது ஸ்டண்ட் வைக்கிறீங்கன்னு வைங்க, எவ்வளவு எக்ஸ்பென்சிவ், லட்சங்கள் வருது இல்லையா? பைபாஸ் சர்ஜரிலாம் சாதாரண ஓரளவுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல்ல வைக்கணும் 5 lakhs மேல வருது, அப் டு 10-15 lakhs வரைக்கும் வருது. அப்புறம் காலகாலம் மருந்து சாப்பிடணும் இல்லையா? ஸ்டாட்டின்ஸும் குளோபிடோக்ரலும் லைஃப் லாங் போட வேண்டியது வரும். அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பைபாஸ் சர்ஜரி பண்ணி அந்த பேஷண்ட் மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டு அதிகபட்சம் 15 வருஷம் தான் இருப்பாங்கிறாங்க. அதிகபட்சம். அதுவும் அந்த 15 years ரொம்ப அபூர்வம். 10 வருஷம், 5 அல்லது 10 வருஷம் தான் லைஃப். புரியுங்களா?
இந்த இந்த போடுற மாத்திரைகள்னாலேயே நிறைய லைஃப் ஸ்பேன் குறையுது, நிறைய நிறைய ஆரோக்கியம் கேடுகள் வருது. புரியுங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், அழகா தடுக்கலாம். புரியுங்களா? சிம்பிளா, ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாம. ஒரு 40 வயசு ஆயிடுச்சா கொஞ்சம் ரெகுலரா எலிக்சர் மிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டி இருக்குது, கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்குது. ரெண்டாவது, உணவு சாப்பிட்றதுக்கு டைமிங்கும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஆயுசு எது கடைசி என்னைக்கு இருக்குதோ அதுவரை நோய் ஹாஸ்பிட்டல் போகாம நோய் இல்லாம ஆரோக்கியத்தோடவே வாழலாம். புரியுங்களா? இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் கேட்குற அட்டாக் எப்படி ப்ரிவென்ட் பண்றது, ஸ்ட்ரோக் வராம எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், கேன்சர், இன்ஃபர்டிலிட்டி, இப்படி நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. புரியுங்களா? அதுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த நார்மல் ஃபுட் எடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு எலிக்சர் மிக்ஸ் சப்ளிமெண்ட் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நோய்களை ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, சர்க்குலேஷனை பத்தி சொன்னேன். அடுத்தது இதுக்கு நம்ம எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு. அது 1,00,000 கிலோமீட்டருக்கு மேல பரவி கிடக்குது இந்த மத்திய நரம்பு மண்டலம். மயிரை விட சிறிய அளவு உள்ள நரம்புகள்லாம் நம்ம உடல்ல இருக்குது. இது ஒரு நெட்வொர்க் சிஸ்டம். இது புரியுங்களா? பின்னி பனைஞ்ச குறுக்க நெடுக டிராவல் ஆகுது. இது ஒரு கம்யூனிகேட்டிவ் சிஸ்டம் தான். அப்ப அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். புரியுங்களா? டோபமைன், காபா, அட்ரினலின், நார்எபினெஃப்ரின், இதுல செரோட்டோனின், இதெல்லாம் இப்படி நிறைய விஷயங்கள். இது எல்லாமே எலிக்சர் மிக்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். டோபமைன் பூஸ்டப் ஆகும், செரோட்டோனின் பூஸ்டப் ஆகும். புரியுங்களா? அப்போ நரம்பு மண்டலமும் சீரா இருக்கும் உங்களுக்கு. அதனால என்ன ஆகுது, நரம்பு மண்டலத்துல நியூரான்ஸ் அதோடைய அந்த சிக்னல் கரெக்டான இந்த கெமிக்கல்லாம் கரெக்டா ரிலீஸ் ஆகிறதுனால அதோடைய சிக்னல் அந்த கெமிக்கல் ரிலீஸ் ப்ராப்பரா நடக்கும். புரியுங்களா? அதனால என்ன ஆகும், ரெஸ்பான்ஸ் கரெக்டா இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். புரியுங்களா? பாடி எப்படி இயங்குது அப்படின்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த நர்வ் கண்டக்ஷன், அது ரொம்ப முக்கியம். அதுல சீரா நடக்கும் இதெல்லாம் இருக்கிறதுனால. இப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணலாம் இந்த நீங்க எடுத்தீங்க. அதனால என்ன ஆகும், அல்சைமர்ஸ் வராம, பார்க்கின்சன்ஸ் வராம, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, எபிலெப்சி, இந்த கால் கை வலிப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம, ஈவன் ஸ்ட்ரோக் கூட வராம நம்ம ப்ரிவென்ட் பண்ணி ஆரோக்கியமா வாழலாம். மருத்துவர்களும் என்ன, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய மத்திய நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சுட்டாலே ஒரு 90% நோய்களை நீங்க ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறாங்க. புரியுங்களா? அவ்வளவு நல்ல விஷயம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஆரோக்கியமா வைக்கிறது இன்னைக்கு வேற வழி கிடையாது. எலிக்சர் மிக்ஸ் அது நல்ல ஒரு சப்போர்ட்டை தரும். அப்புறம் இதுல நான் ஏற்கனவே சொன்ன ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் அதையும் நம்மளுக்கு நல்லா பண்றதுனால, அது குறிப்பா ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டப் ஆகிற என்ன நாள் ஆகுதுன்னா உங்களுக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் நல்லா கண்ட்ரோல்ல வரும். எல்டிஎல் ரொம்ப மோசமான கொழுப்பு, ஹெச்டிஎல் நல்ல கொழுப்பு, எல்டிஎல் மிக மோசமான, ட்ரைக்ளிசரைடும் மோசமானதான். புரியுங்களா? அப்ப இந்த விசரல் ஃபேட், அப்டாமினல் ஃபேட் எல்லாம் கம்மியாகும். அது இல்லாம இது கம்மியாகுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹெச்டிஎல் இம்ப்ரூவ் ஆகும். புரியுங்களா? ஹெச்டிஎல் இம்ப்ரூவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதனால என்ன ஆகுது, உங்களுக்கு ஹார்ட் ஹெல்த் ரொம்ப அழகா இருக்கும். புரியுங்களா? எலிக்சர் மிக்ஸ் மறைமுகமா ஹார்ட்டுக்கு எப்படி வேலை செய்யுது பாருங்க. டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் பண்ணது ஆண்மை தன்மை இம்ப்ரூவ் ஆயிருது. அதே நேரத்துல கொலஸ்ட்ராலையும் கொஞ்சம் வேலைகள் பண்றதுனால ஹார்ட் ஹெல்த்தையும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது பாருங்க. ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட சப்ளிமெண்ட் தான் எலிக்சர் மிக்ஸ். 2 கிடையாது, எத்தனை மாங்காய் வேணாலும் அடிக்கலாம் ஒரு எலிக்சர் மிக்ஸ்ல. புரியுங்களா? அவ்வளவு விசேஷமானது. என்ன சொல்றேன்னா அவ்வளவு உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனை ஆர்கன்ஸ்க்கு சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட். புரியுங்களா? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவா வச்சிருக்கோம். நிறைய அமினோ ஆசிட்ஸ், ட்ரிப்டோஃபான், ஜிங்க், மெக்னீசியம், இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சப்போர்ட் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நர்வஸ் சிஸ்டம் டோட்டலா உங்களுக்கு ஃபோக்கஸா இருக்கும். ஸ்லீப் குவாலிட்டி நல்லா இருக்கும். மூட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். சிலவங்களுக்கு பாருங்க டக்குன்னு அதிகமான கோபம் வரும், சிலவங்களுக்கு சந்தோஷம் வந்தாலும் தாங்க முடியாது, துக்கம் வந்தாலும் தாங்க முடியாது. அதெல்லாம் என்னன்னா அந்த நரம்பு மண்டலங்கள் ரொம்ப வீக்கா இருக்குது. அதான் காரணம். நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இந்த மூட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். புரியுங்களா? அடுத்தது செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, அதுவும் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. அதுவும் ரொம்ப இன்னைக்கு லிபிடோ நிறைய இருக்கு இந்த பிரச்சனை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஒரு காலத்துல ஆண்களை தான் குறைய சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு பெண்களுக்கும் அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. புரியுங்களா? செக்ஸ்லெஸ் மேரேஜ் கேரளாவில் இப்போ லாஸ்ட் வீக் ஒரு டீமோட பேசிட்டு இருந்தப்போ இந்த எலிக்சர் மிக்ஸ்ல ரொம்ப கன்வின்ஸ் ஆயிருக்காங்க. அவங்க என்னன்னா கிட்டத்தட்ட 50 கண்ட்ரீஸ்ல அவங்களுக்கு இந்த செக்ஸ்லெஸ் மேரேஜ், அதாவது திருமணமாகி தாம்பத்திய உறவு இல்லாத திருமணம், அப்படி இன்னைக்கு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது பல காரணங்கள் இருக்கு. அது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது இல்லாம வேற நிறைய காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம போகல. அப்போ அதுல அந்த பாடியிலே ரிலேட்டட் காரணங்கள், அதுக்கு எலிக்சர் மிக்ஸ் மிக சாஞ்சு. அப்படிப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட்டை தேடிட்டு இருந்தப்போதான் ஒரு அறிமுகம் கிடைச்சது. நம்ம அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். இப்ப ப்ராடக்ட் எடுத்து இனி அடுத்து அவங்க பிளான் பண்றாங்க. நினைச்சு பாருங்க, ஆல்ரெடி அவங்க கவுன்சிலிங் நிறைய பேர் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 50 கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ஒரு டீம், ஒரு 8 பேர் சேர்ந்த மெம்பர்ஸ் அவங்க.
அவங்க யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நான் சொன்னேன் எலிக்சர் மிக்ஸ் பாடிலி ரிலேட்டட் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், மனது சார்ந்த பிரச்சனைகளுக்கும். புரிஞ்சுங்களா? அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது பிசிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் கிடையாது, மைண்டும் மென்டல் ஆஸ்பெக்ட் ரொம்ப இருக்குது அதுல, அங்கேயும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில கிளாரிபிகேஷன் எல்லாம் கொடுத்த உடனே அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். எதுக்கு இது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு சயின்டிபிக்கா அவங்க எல்லாமே பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில ரொம்ப அனுபவம் உள்ள நபர்கள் டீம். அவங்க அதுல ஒரு 2-3 டாக்டர்ஸ் இருக்காங்க, பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நபர்கள். புரியுங்களா? அப்போ அவங்களுக்கு இந்த ப்ராடக்டை கொடுத்து சாம்பிள் கொடுத்து அவங்க யூஸ் பண்ணி பார்த்து அது கூட சில கிளாரிபிகேஷன் எல்லாம் கிடைச்ச உடனே அவங்க டோட்டலி கன்வின்ஸ்ட், திருப்தி. புரியுங்களா? இனி இந்த ப்ராடக்ட் அவங்க நெட்வொர்க் மாதிரி இல்லாம அவங்க வேற ஒரு சிஸ்டம்ல கொண்டு போறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ப்ராடக்ட். புரியுங்களா? அதுதான் நம்ம கையில கிடைச்சிருக்கு. எத்தனை பேருக்கு இதோடைய பவர், இதோடைய உண்மையான பவரை நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் வேற வாய்ப்புகளை நீங்க தேடிட்டு இருக்கிறீங்களா? அதுவும் தெரியல. ஏதாவது வந்ததுன்னா வர வரைக்கும் எலிக்சர் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. புரியுங்களா? அதனால சொல்றேன், அவங்க கிட்ட கேட்டு சில தகவலை கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட்டை கிட்டத்தட்ட 50 நாடுகள்ல நாங்க டிராவல் பண்றோம், பார்க்கல. எங்க ஊர்லயே பின்னாடி அவருடைய நெய்பர் தான் இந்த பையன், அவர் அறிமுகப்படுத்தின இந்த பையன் என் பக்கத்து வீட்டுல இருந்திருக்கா, எனக்கு தெரியாம போச்சு சார். எத்தனை 1000 கிலோமீட்டர் சுத்திட்டு இருக்கிறோம் இதை தேடி அப்படின்னு சொல்றாரு அவங்க. அப்ப நான் கேட்டேன், இப்ப எக்ஸிஸ்டிங் நீங்க என்ன ப்ராடக்ட் கொடுக்குறீங்க? அந்த ஒரு லிஸ்ட் எல்லாம் கேட்டா என்ன ஒரு காலத்துல நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் தான். அப்பதான் சொன்னேன், அதோடலாம் அதுக்கெல்லாம் அப்பன் சாருவேன், அவனுக்கெல்லாம் அப்பன் தூக்கி சாப்பிட்டுருவான். இதை எடுத்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க இதுக்காக வேற அலைய வேண்டாம். அப்ப இதெல்லாம் நான் சொன்னது ஓரலா இருந்தது, அவங்களுக்கு பிராக்டிக்கலா நீங்க ஃபீல் பண்ணணும். இது வெடிகுண்டா புஷ்வானமாங்கிறது நீங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எப்படி வெட்டிக்கும், எவ்வளவு தூரம் தள்ளும், வெடிச்சு தள்ளுங்கிறது யூஸ் பண்ணாதான் தெரியும் இல்லையா? டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங் பாங்க. சாப்பிட்டா தானே புட்டிங்கோட டேஸ்ட் தெரியும். சும்மா பார்த்துட்டே இருந்தா தெரியுமா? தியரட்டிக்கா பேசிட்டே இருந்தா புரியுமா? அப்போ சாப்பிட்ட பிறகு சொல்றாங்க, சான்ஸே இல்லை சார். அவங்களுக்கே பயங்கர ஆச்சரியம். ஓகே, ஜனங்களை இந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கு இந்தியாவில இல்ல மட்டும் இல்ல நண்பர்களே, டெவலப்டு கண்ட்ரிஸ் மேலை நாடுகள்லயும் இந்த செக்ஸ்லெஸ் மேரேஜ் அதிகமாகிட்டே இருக்குது. புரியுங்களா? ஏன் அப்படின்னா பிசிக்கலி வீக் ஆயிட்டு இருக்கிற மனுஷன். புரியுங்களா? அதுல நிறைய விஷயங்களுக்கு நான் பேசினா இன்னும் 2 மணி நேரம் பேசலாம். அதனால ஏன் 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இப்ப ஏன் வருதுன்னா அதுல ஒரு பெரிய சதி இருக்குது. அதுக்குள்ள போகல நான், நம்மளுக்கு அது தேவையும் இல்லை. புரியுங்களா? சோ நம்மளுக்கு சொல்யூஷன் இருக்குது இப்போ. புரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ப்ராடக்ட் உங்க கையில கிடைச்சிருக்கு. புரியுங்களா? இதுல இந்த ப்ராடக்டை உபயோகித்து வாழ்வது உங்க கையில தான் இருக்கு. புரியுங்களா? ஒரு அழகான வாழ்க்கையை நீங்க வாழலாம். புரியுங்களா? இதனால மற்றவங்களுக்கும் நிறைய நன்மைகளை விளைவிக்கக்கூடிய விஷயங்களும் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே நான் சொல்ல போனா இந்த 105 பேர் என்னையும் சேர்த்து 104 பேர் இருக்கிறீங்க. அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் உங்க கையில கிடைச்சிருக்கு. இனிமேல் உங்களுக்கு வேற எந்த யோசனையும் வேண்டாம், செகண்ட் தாட்டே வேண்டாம். புரியுங்களா? தைரியமா யூஸ் பண்ணுங்க, தைரியமா யூஸ் பண்ணுங்க, தைரியமா எடுத்து சொல்லுங்க, யாருக்கு வேணாலும் எடுத்து சொல்லுங்க. என்ன சொல்லிடுவாரு இவரு இந்த ப்ராடக்டை பார்த்துட்டு, அக்செப்ட் பண்ணுவாரா இவரு அப்படிலாம் யோசிக்காதீங்க. கையில கிடைச்சது வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு. புரியல? நாளைக்கே மலையாள மீட்டிங் இருக்கு. ஃப்ரைடே நான் வந்து செக்ஷுவல் ஹெல்த், பிரெக்னன்சி, இன்ஃபர்டிலிட்டி, ப்ராஸ்டேட் ஹெல்த் அதை பத்தி கொஞ்சம் டீப்பா பேசுறேன். அதுல கொஞ்சம் ஹார்மோன்ஸை பத்தி அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் விரிவா. அதனாலதான் இன்னைக்கு ஹார்மோன்ஸ் அட்டாச் பண்ணல. பட் அருமையான ஒரு சப்ளிமெண்ட் கிடைச்சிருக்கு. புரியுங்களா? அந்த வாய்ப்பை நல்லா உபயோகிச்சுக்கோங்க. ஸோ இதோட என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.